வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் லோகமுத்திர சமேத அகத்திய சாய் நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மாசி சிவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. யாரால்? சிவனடியார், சிவனை கும்பிட்றவங்க, சிவதீட்சை பெற்றவங்களால் ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது. அதுபோக தீட்சை வாங்காதவங்க எல்லாருமே சிவபெருமானை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வருவீங்க. இதில் கண் விழித்து ரொம்ப தீவிரமாக கும்பிட்றது சிவனடியார்கள், சிவபக்தர்கள் கொண்டாடுவீங்க. ரொம்ப விசேஷமான நாள். உலக கதாநாயகனோட ஒரு விசேஷம் சிவராத்திரிங்கிறது. அன்னைக்கு கண் முழிச்சு நம்ம அபிஷேகம், ஆராதனை, தேவாரம், திருவாசகம் எல்லாமே நம்ம படிப்போம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தீட்சை வாங்கினவங்க வாங்காதவங்க யாராக இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு நம்ம குளித்து சுத்தபத்தமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அபிஷேகம் நம்ம கையால் செய்யலாம். இது 4 கால பூஜை நடக்குது. உங்களால் எத்தனை பூஜையை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சிவபெருமானும் நந்தி பெருமானும் வச்சு நீங்கள் பண்ணலாம். 6 to 9, அதாவது ஈவினிங் சூரிய அஸ்தமானதுக்கப்புறம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடியுது. அப்புறம் 9 to 12 2ஆம் கால பூஜை, 12 to 3 3ஆம் கால பூஜை, 3 to காலையில் 5 மணி 4ஆம் கால பூஜை. இதில் இடையில் 11:40 12:24 வரைக்கும் ஒரு சிறப்பான நேரம். நமக்கு மனிதர்களுக்காக கடவுள் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நேரம். அந்த டயத்தில் யாரெல்லாம் முழிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கேட்டதை கொடுக்கக்கூடிய நேரம் அதுதான். தேவர்கள் பூலோகத்திற்கு பூஜை செய்யக்கூடிய நேரம். அந்த டயத்தில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அந்த டயத்தில், மற்ற டயத்தில் நம்ம கண் முழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது 2வது விஷயம். அந்த 11:40 to 12:24 கண் முழிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கிடைக்கும். உடனே எல்லோரும் யோசிப்பீங்க, அப்போ என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு. அவங்க கர்மாப்படி, நியாய தர்மப்படி என்ன கேட்குறீங்களோ அது உங்கள் கர்மா விலகி வழி விட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிராப்தங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து விடிய காத்தால் 5 மணி வரை இந்த பூஜை நேரம்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த டயத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு அணையா தீபம்ங்கிறத ஏற்றுங்க. அது நல்லெண்ணெயிலையும் இருக்கலாம், நெய் இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா என்ன விளக்கு இருக்கோ அதை விடிய அணையாமல் பார்த்துக்கணும். ஸோ அகல் விளக்கை பொறுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போங்க, ஆராதனை செய்யுங்க, தேவாரம், திருவாசகம் படிங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும். ஹாப்பி சிவராத்திரி. திருச்சிற்றம்பலம்.